nth செகண்ட்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எந்த செகண்ட்ல? n செகண்ட்க்கும் nth செகண்ட்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? நான் 2 ஓவர்ஸ்ல ஸ்கோர் பண்ண ரன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் நான் ஸ்கோர் பண்ண ரன் எவ்வளோ? செகண்ட் ஓவர்ல நான் ஸ்கோர் பண்ண ரன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? மொத்தத்துல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் சப்ராக்ட் பண்ணிடுவேன். நான் சொல்றது புரியுதா? சரி, அப்ப டிஸ்டன்ஸ் இன் n செகண்ட் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் இன் n செகண்ட்ஸ் அடிச்சு கேட்குறாங்கன்னா அப்போ வந்து சரி nth செகண்ட் கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் இன் n செகண்ட் மைனஸ் டிஸ்டன்ஸ் இன் n மைனஸ் 1 செகண்ட். சரி, அதாவது இப்போ நீ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன்னு வச்சுக்கோ, யாராச்சும் கேட்குறாங்க வந்துட்டு வந்து தம்பி 20வது ஓவரில் இந்தியா எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. டிவியில் என்ன 20வது ஓவரில் ஸ்கோர் பண்ணது வருமா? வராது. டிவியில் என்ன வரும்? டோட்டல் ஸ்கோர் வருமா? 20 ஓவர் முடிவில் இந்தியாவோட ஸ்கோர் வந்து 120. ஆனால் இந்தியா வந்து 20 ஓவரில் மொத்தம் 120 அடிச்சிருக்கு, கரெக்டாக இல்லையா? 20வது ஓவரில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கோ, 19 ஓவரில் ஸ்கோர் எவ்வளோன்னு பாரு. 19 ஓவர் முடிகிறப்ப ஸ்கோர் இவ்வளோ, 20 ஓவர் முடிகிறப்ப ஸ்கோர் இவ்வளோ. அப்போ 20வது ஓவரில் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? எப்படி கண்டுபிடிச்ச? அதுலேருந்து இதே சப்ராக்ட் பண்ணிக்கோ. அப்போ nth செகண்டில் கேட்குறாங்கன்னா SN மைனஸ் SN மைனஸ், கரெக்டாக இல்லையே? இப்போ ஃபார்முலா என்ன ஆகும் நல்லா பாரு. யூடியா டி பார்த்தனா nth செகண்டா பிளஸ் half AT ஸ்கொயர் half A nth செகண்டோட ஸ்கொயர், கரெக்டா இல்லையா? புரியுதா? ஸோ வேணும்னா nth செகண்ட்னால இங்கே வந்து டீக்கு வந்து என்னன்னு போட்டுக்கலாம், சரியா? அப்போ UN nth செகண்ட், டீக்கு வந்து இங்கே n ஸ்கொயர் மைனஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ சார் இருந்திருக்கும்? UN மைனஸ் 1, கரெக்டா இல்லையா? அதுக்கு முன்னாடி பிளஸ் half A n மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர், கரெக்டா இல்லையா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இது வந்து நீட்டுக்கும் தேவையில்லை, போர்டுக்கும் தேவையில்லை, நான் காமிக்கிறேன் அவ்வளோதான், சரியா? இது நீ நோட் பண்ணோன்னே இல்லை. நல்லா பாரு, இங்கே UN இருக்கும், அந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? UN இங்கே UN மைனஸ் யூவா, மைனஸோட மல்டிப்ளை பண்ணா மைனஸ் UN பிளஸ் யூ, கரெக்டா? புரியுதா? இது கேன்சல் ஆயிடுச்சு. பிளஸ் இங்கே half A n ஸ்கொயர், அங்கே என்ன இருக்கும்? மைனஸ் half A n மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? A minus B the whole square, n square minus 2n plus 1, கரெக்டா? புரியுதா? இப்போ நல்லா பாரு, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இந்த டேர்மும் இதில் இருக்க இந்த மைனஸ் half an ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? நான் சொல்றது புரியுதா? இல்லை உட்காந்து அப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுமா? நல்லா பாரு, இந்த இடத்துல சரி எழுதிடுவோம். U plus half an square minus half an square plus half a 2n minus half a into 1. புரியுதா? இப்போ நல்லா பாரு, இந்த டேர்ம் அந்த டேர்ம் கேன்சல், கரெக்டா? இப்போ சிம்பிளை பண்றப்ப என்ன எழுதிக்கலாம்? u பிளஸ் இது ரெண்டுத்துலயுமே a/2 காமனா, a/2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி உனக்கு கொடுத்தேனா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? எஸ். அப்போ nth செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. இல்லை சார் எனக்கு இதெல்லாம் ஆகாது, நான் என்ன பண்ணுவேன்? இந்த தேர்ட் செகண்ட் கேட்டாங்கன்னா நான் 3 கண்டுபிடிச்சிட்டு -2க்கு போடும், அது உன்னோட பிரச்சனை, சரியா? ஓகே. இப்போ இதில் என்ன சார் ஷார்ட்கட் ட்ரிக்கு அப்படின்னா, ஷார்ட்கட் ட்ரிக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்லைடு தேவை. இங்கே வர எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, சரியா? நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சுற்றி ஃபுல்லாக கொஸ்டின். எம்டி ஸ்லைடு தேடுறதுக்கு 20 ஸ்லைடு தள்ளி போக வேண்டியதாக இருக்கா? இல்லை, இந்த ஸ்லைடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமே. காப்பி பேஸ்ட். ஓகே. இப்போ ஃபைனல் ஃபார்முலா என்ன வந்து? S is equal to U plus a/2 into 2n minus 1, கரெக்டா? இந்த U என்ன ஆயிடுச்சு? if U is equal to 0, if U is equal to 0. S ஓட ஃபார்முலா என்ன?
நல்லா பாரு, இந்த a/2க்கு பதிலா நான் xன்னு போட்டுக்கலாமா? சரி, அப்போ s1 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லு. என்னோட வேல்யூ 1ன்னு போடு. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 1ன்னு போட்டேனா 2 - 1 1. அப்ப x ஆ? ரெண்டாவது செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எவ்வளோ? 3x. மூணாவது செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எவ்வளோ? 5x. சரி, எனக்கு வந்து 3ன்னு போட போறோம் கரெக்டா? நாலாவது செகண்ட்ல டிஸ்டன்ஸ் டிராவல்ட் எவ்வளோ? 7x. அஞ்சாவது செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 9x. ஆறாவது செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 11x. சிம்பிளி பாரு, என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாரு. 6 2s are 12, 12 - 1 11, 5 2s are 10, 10 - 1 9. கரெக்டா இல்லையா? எஸ். இப்போ சப்போஸ் நான் எக்ஸுக்கு பதிலா a/2 a ஓட வேல்யூ 10ன்னு வச்சுக்கிட்டா x is equal to 10/2ன்னு போட்டா 5 அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகுது நல்லா பாரு. 5 மீட்டர் 15 25 35 45 கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு. சப்போஸ் 6 செகண்ட்னா 6 10 60, 60க்கு முன்னாடி 55, 5 செகண்ட்ல 50, 50க்கு முன்னாடி 45, 4 செகண்ட்ல 40, 40க்கு முன்னாடி 35. புரியுதா? ஈவன் இந்த வேல்யூ எல்லாம் என்ன தம்பி, இந்த வேல்யூ எல்லாம் நம்ம இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம். நல்ல பாரு, ஒரு செகண்ட்ல நான் x டிராவல் பண்ணியிருக்கேன், 2 செகண்ட் முடியறப்ப நான் 4x டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப ரெண்டாவது செகண்ட்ல எவ்வளோ? 4x - x எவ்வளோ வருது? 3x. இதே தான் இங்க எழுதியிருக்கோம் பாரு, 3x செகண்ட். அடுத்து இங்க பாரு, இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா 5x வந்துச்சா? அடுத்து இங்க பாரு, இதையும் சப்ராக்ட் பண்ணா 7x கரெக்டா? அடுத்து இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணா அடுத்து 11x கரெக்டா? இதே தானே இங்க வேல்யூ வந்துச்சு. புரியுதா? அப்ப இனிமேல் கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கேட்கறாங்கிறது ரொம்ப முக்கியம். 1:2 2:3ன்னு கேட்கறானா இல்ல 1:2 2:3ன்னு கேட்கறாங்க. 1:2 2:3ன்னு கேட்டானா 1:4:9 வருமா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கரெக்டா? 3 ஸ்கொயர். சொல்றது புரியுதா? நல்லா பாரு, இங்க டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோ, x போயிடும். அப்போ 1:4:9 ஆமாவா இல்லையா?